257வது வாரத்துல இப்ப நம்ம இருக்கோம். அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே. அடுத்து இந்த வாரத்துல மெயின் ஸ்பீக்கர் என்ன பேச வராங்கன்னு பார்த்தா, பணம் என்ன வேணாலும் செய்யும். பணம் பத்தும் செய்யும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்தாலேயும் செய்ய முடியாததெல்லாம் இருக்கு. அது அதுல ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேச வராங்க. நான் இப்போதைக்கு டாபிக் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. அடுத்தது ஸ்பெஷல் அக்கேஷன்ல ஒரு சூப்பரான கண்டென்ட். அந்த டேவும் இன்னைக்குதான். அதை பத்தியும் பேச வராங்க. வாங்க நம்ம இந்த வாரத்தோட சீரியஸ்குள்ள போகலாம். இதுக்கு அடுத்து ஆங்கர் வந்து நான் என்னோட இதை ஒப்படைச்சிட்டு போறேன். ஆங்கர் சாருப்பிரியா, நீங்க வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸ் வாரம் 257. இந்த வாரம் வெபினார் சீரிஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock தானு உங்க மொபைல் போனை தேடி வரும் ஏவிசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு லைவ் வெபினார் சீரிஸ். அப்படி நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் கடந்து இன்னைக்கு 257வது வாரத்துல நிக்கிறோம். இந்த வாரம் அதாவது 257 enthusiastic ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ்க்கு வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆடியன்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் வெபினார் சப்போர்ட்டர்ஸ் உங்க எல்லாரையும் அன்போட, மரியாதையோட, மனநிறைவோட வருக வருகன்னு வரவேற்கிறோம். இந்த வாரத்துக்கான உங்களோட ஆங்கர் சாருப்பிரியா ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். வேற யாரும் இல்லைங்க, அது நான் தான். சரி, எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தரமா இந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீரீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீக் பார்ட்டிசிபென்ட்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? இந்த வீக் வெல்கம் அட்ரஸ் பண்றதுக்கு நிவேதா வந்திருக்காங்க. திருக்குறள் சொல்ல அபிஷேக் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் அக்கேஷன் ஸ்பீக்கரா நவீன் வந்திருக்காங்க. மெயின் ஸ்பீக்கரா பேச அபிராமி வந்திருக்காங்க. ஓகே டு ஜிகே பேச கீர்த்தனா வந்திருக்காங்க. ஃபைனலா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல அபர்ணா வந்திருக்காங்க. அப்புறம் என்னங்க வெயிட்டிங், ஈவெண்ட் ஆரம்பிச்சிருவோமா? நம்ம தமிழர் பண்பாடு என்னங்க, நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி யார் வந்தாலும் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறது தான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வாங்கன்னு கூப்பிட கத்துக்கோ. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுது அப்படின்னு நம்ம வீட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த வாரம் நம்ம எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு வராங்க ஜி நிவேதா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். புன்னகை பூவில் பூச்சோலை புகழ் பரப்பும் அந்த ஆலை விருந்தினருக்கு விழா தருவது வரவேற்கும் மனம் என்பது. வணக்கம். இந்த புனிதமான நாளில் உங்கள் அனைவரையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறேன். இது மகிழ்ச்சி மிகுந்த ஒரு தருணம். எங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் ஆதரவு அரும்பெரும் ஊக்கம். உங்கள் வருகை இந்நிகழ்வை மேலும் சிறப்பாக்குகிறது. நம் அனைவருக்கும் இது இனிமையான அனுபவமாக அமைவதாக நான் நம்புகிறேன். உங்களின் ஒவ்வொரு புன்னகையும் எங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அவையோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 257வது என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய நீதி அரசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், அனைத்து துறை பேராசிரியர்களையும், நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்து கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும், கண்காணிகளுக்கும், IQAC பொறுப்பாசிரியர்களையும், இணையம் வாயிலாக எங்களை இணைய வைத்து இப்பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் ஐயா மற்றும் கட்புலன் துறை பேராசிரியர் சுந்தரர் ஐயா அவர்களையும், இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவ ஒருங்கிணைப்பாளர்களையும், கண்காணிப்பாளர்களையும் மற்றும் அனைத்து மாணவ பொறுப்பாளர்களையும், இன்று அறிமுக உரை வழங்கிய கார்த்திகேயன் அவர்களையும், தொகுப்புரை வழங்கவிருக்கும் கணின அறிவியல் துறையிலிருந்து ஜி நிவேதா அவர்களையும் மற்றும் திருக்குறள் வாசிக்கவிருக்கும் வணிகவியல் துறையிலிருந்து எம் அபிஷேக் அவர்களையும், ஸ்பெஷல் அக்கேஷன் பேச்சாளராக பேசவிருக்கும் வணிகவியல் துறையிலிருந்து எம் நவீன் அவர்களையும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து
சாருப்பிரியா அவர்களையும், இன்று முக்கிய பேச்சாளராக பேசவிருக்கும் முதலாம் ஆண்டு கணித துறையிலிருந்து எஸ் அபிராமி அவர்களையும், சிந்திக்க வைக்கும் வகையில் சிந்தனை களம் பேசவிருக்கும் முதலாம் ஆண்டு ஆங்கில துறையிலிருந்து ஆர் கீர்த்தனா அவர்களையும், அடுத்து நன்றி கூறவிருக்கும் முதலாம் ஆண்டு கணினி பயன்பாட்டு அறிவியல் துறையிலிருந்து எஸ் அபர்ணா அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அடடா, எல்லாரையும் ஸ்வீட்டா வெல்கம் பண்ணீங்க நிவேதா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வெல்கம். சரி வாங்க, அடுத்து பார்க்க போற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இருக்கிற ஒரு நூல் எதுனா அது நம்ம வள்ளுவரோட திருக்குறள் தான். இதுக்கு உலக பொதுமறை, முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி இப்படின்னு பல வேறு பெயர்கள் இருக்கு. 2 அடி வாங்கினாதான் நீ திருண்டுவனா, அந்த 2 அடிய நீ வள்ளுவன் கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு திருக்குறளுக்கு அழகா கவிதை சொல்லியிருக்கிறாரு கவிஞர் அறிவுமதி. அப்படி நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு 2 அடி கொடுக்க திருக்குறள் சொல்ல வராங்க எம் அபிஷேக் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிகாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். குறள் 481. வழங்குவது மா அபிஷேக், முதலாம் ஆண்டு வணிகவியல், காலை பிரிவு, U2461 02. குறள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பொருள் காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசருக்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும். English meaning: just as a crow can defeat an owl in the daytime, a king needs the right time and situation to overcome his enemies. In other words, the right time and circumstances are crucial for success, even for a powerful leader. Today's thought: time is really the only capital that any human being has and the only thing he can't afford to lose. Thomas Alva Edison. தமிழாக்கம்: நேரமே மனிதனுக்குள்ள ஒரே மூலதனமாகும். அதனை இழப்பதற்கே அவர் சகிக்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன். நன்றி. அடடே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 2 திருக்குறளோட அடிய அழகா சொன்ன அபிஷேக்குக்கு மிக்க நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போற ஈவெண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன். ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா 52 வீக்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி வீக்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டேயாவது ஏதாவது ஸ்பெஷல் டேவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மதர்ஸ் டே பார்த்தீங்கன்னா மே மந்த்ல வர செகண்ட் வீக் சண்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி ஃபாதர்ஸ் டே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்ல வர 3rd வீக் சண்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவானா இருக்கும். அது போல இந்த வீக்குக்கான ஸ்பெஷல் டே மே 31, அதாவது இன்னைக்கு உலக புகையிலை ஒழிப்பு தினம். இந்த வீக்குக்கான ஸ்பெஷல் அக்கேஷனை பத்தி பேச வராங்க எம் நவீன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிகாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ பிலீவ் தட் யூ ஆல் ஆர் ஃபைன். ஓகே, இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ல நம்ம எந்த டேவை போய் பார்க்க போறோம்னா ஆன்டி டொபாக்கோ டே, அதாவது நோ டொபாக்கோ டே. இது நம்ம இயர் ஆன் இயர் 31st மே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டொபாக்கோ பிளான்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டொபாக்கோ பிளான்ட் எல்லா இடத்தையும் வளருமான்னு கேட்டா அதுதாங்க இல்லை. இது அதிகமாக ஃபாரஸ்ட் உள்ள ரீஜன்லையும் ஹில்லி ஏரியாஸ்லையும் இந்த டொபாக்கோ பிளான்ட் அதிகமாக வளரும்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு டொபாக்கோ பிளான்ட்லயும் 4000+ கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுல மெஜாரிட்டி ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து கேன்சரை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, அதுல ஒரு முக்கியமான கெமிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்டோடைன். இது ஒரு அடிக்டிவ் ட்ரக்னு சொல்லுவோம். இப்ப இந்த டொபாக்கோ பிளான்ட்ஸை நல்லா ட்ரை பண்ணி அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வர்றதுதான் டொபாக்கோன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டொபாக்கோ பிளான்ட்ல நிக்டோடைன்னு ஒரு கெமிக்கல் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னல, அது வந்து டொபாக்கோ பிளான்ட்டுக்கு ஒரு பூச்சிக்கொல்லியா ஆக்ட் பண்ணுது. அது டொபாக்கோ பிளான்ட்ல இருக்கிற வரைக்கும் தானே பூச்சிக்கொல்லியா ஆக்ட் பண்ணும். பட் அதை மனுஷங்க கன்சியூம் பண்ணும்போது அது ஒரு அடிக்டிவ் ட்ரக்கா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் இந்த டொபாக்கோலே நம்ம ரெண்டா பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து ஸ்மோக்கிங் டொபாக்கோ, இன்னொன்று ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ. ஸ்மோக்கிங் டொபாக்கோ வி ஆல் ஆர் நோன், தட் இஸ் சிகரெட்டு, பீடிஸ் இதெல்லாம் ஸ்மோக்கிங் டொபாக்கோ. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோனா நீங்க அடிக்கடி நியூஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த குட்கா, இந்த பான் மசாலா இதெல்லாம் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்மோக்கிங் டொபாக்கோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மோக் மூலமா நம்ம அந்த டொபாக்கோவை கன்சியூம் பண்ண ஸ்மோக்கிங் டொபாக்கோ. டைரக்டா அதாவது டொபாக்கோ லீவ்ஸை டைரக்டா கன்சியூம் பண்ணா அது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா பார்த்துலாங்க. ஸ்மோக்கிங் டொபாக்கோ, லீகல் சிகரெட்ஸுங்க. ஏன்னா லீகல் சிகரெட்ஸ்ன்னு சொல்றீங்க, சிகரெட்ஸ் லீகலான்னு கேட்டா அப்படி இல்லைங்க. இப்போ வந்து லீகல் சிகரெட்ஸ்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி, ரெகுலேஷன்ஸ் படி குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் டொபாக்கோ லீவ்ஸ்லாம் சேர்த்து தயாரிக்கிறது வந்து லீகல் சிகரெட்னு சொல்லுவோம். அதுல இல்லீகல் ஸ்மெக்டு சிகரெட்ஸ் இருக்கு, பீடிஸ் இருக்கு, சிகரெட்ஸ் இருக்கு, ஹூக்கா, சுட்டா, தம்டி, சில்லும், பைப், சீரூட் இருக்குங்க. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ பார்த்தீங்கன்னா பான், பட்டல், பேட்டல், குயிட் வித் டொபாக்கோங்க. இது என்னங்க வெத்தலை வருது, வெத்தலை டொபாக்கோன்னு கேட்டா அது இல்லைங்க. வெத்தலையோட புகையில ஒன்று போடுவாங்க. அதாவது அது ஆக்சுவலி புகையிலை. நம்ம கிராமத்துல பேச்சு விளக்குல அது புகையிலைன்னு மாறிடுங்க. அதுக்கப்புறம் கைனி, சுவிங் டொபாக்கோ, குட்கா, நான் சொன்ன குட்கா இருக்கு பாருங்க, சர்தா, பட்டா, பான் மசாலா, இந்த மாதிரி பல ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ இருக்கு. இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா டொபாக்கோ வாட்டர்னு சொல்லுவாங்க. அது என்னங்க டொபாக்கோ வாட்டர்னு கேட்டா இதை ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பூச்சிக்கொல்லியா அந்த டொபாக்கோ வாட்டர்ஸை சில ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹெல்த் ரிஸ்க் ஆஃப் டொபாக்கோ. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்மோக்கிங் கேன் டேமேஜ் எவரி பார்ட் ஆஃப் த பாடி. இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று கேன்சர்ஸ், ஒன்று குரோனிக் டிசீசஸ். கேன்சர்னா நம்ம பாடியில எல்லா இடத்துலையும் இது கிட்டத்தட்ட கேன்சர்ஸ் ஏற்படுதுங்க. அதாவது ஹெட்டு, லெங்ஸு, லெக்குயிமா, ஸ்ட்ரோக்கு, ஈவன் கிரேவிஸ்ல கூட இது கேன்சர் ஏற்படுத்தும். குரோனிக் டிசீஸ்னா எதுவும் இல்லைங்க. இந்த டிசீஸ் வந்தா நம்ம லைஃப் டைம் லாங் லாஸ்டிங் நம்மளை தொத்திக்கும். இதெல்லாம் குரோனிக் டிசீசஸ்ங்க. உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக், அந்த இழுப்புன்னு சொல்லுவாங்க, பிளைண்ட்னஸ், கம் இன்ஃபெக்ஷன், ஏரோட்டிக் ரூப்சர்னா ஹார்ட்ல ஏற்படுற அடைப்பு, வேற நெமோனியா, ரெடியூஸ்டு ஃபெர்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல லீடிங் டு ஹிப் ஃப்ராக்சருங்க. எதனால ஹிப் ஃப்ராக்சர் வருதுன்னா இந்த டொபாக்கோ கன்சியூம் பண்றதுனால போனோட ஸ்ட்ரென்த் குறையும். இந்த எலும்பு அரிப்புதுன்னு சொல்லுவாங்க, அது ஏற்படும். அதனால ஹிப் ஃப்ராக்சர் ஏற்படுது. இப்போ ரிஸ்க் ஆஃப் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூஸ். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூஸ் பண்றதுனால வர ஹெல்த் அஃபெக்ட்ஸ் வந்து ஓரல் கேன்சர்ஸ், பேங்க்ரிட் கேன்சர்ஸ், கோலோரெக்டல் கேன்சர்ஸ், லெக் கேன்சர்ஸ். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிகரெட், ஒவ்வொரு சிகரெட்லேயும் 4000+ பாய்சன்ஸ் இருக்குங்க. அது சில பாய்சன்ஸ் என்னன்னா அமோனியா, அதாவது இதை நம்ம ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்ஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த டொபாக்கோல இருக்கு. வேற அந்த ஒயிட் பேண்ட்டுக்கு ஒரு சாக் ஒன்று போடுவாங்க, அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸும் இந்த சிகரெட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடுங்க. நம்ம டீசல் கார் ஆன் பண்ணா அதுல இருந்து அவ்வளவு புகை வரும், அதுவும் இந்த சிகரெட்ல இன்க்ளூட் ஆயிருக்குங்க. இன்னொன்னு ஹைட்ரஜன் ஸ்னாப்சைடு. இது ஒரு மர்டருக்கு யூஸ் பண்றது, அதாவது ஹியூமன்ஸை கில் பண்ற கெமிக்கலுங்க அந்த ஹைட்ரோஜன் ஸ்னாப்சைடு. இதை வந்து கேஸ் சேம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் சேம்பர்ஸ்னா என்னன்னா, ஒரு ரூம் முழுக்க இந்த ஹைட்ரோஜன் ஸ்னாப்சைடு அதை ஃபில் பண்ணுவாங்க. அது மூலமா ஒரு ஹியூமன் அந்த ரூம்குள்ள போனா அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான கேஸ் அது இந்த சிகரெட்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. தார் இன்க்ளூட் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் திங் பாருங்க, ரேடியோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸும் ஈவன் சிகரெட்ல இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்மோக்கர்ஸும் அவங்க கையில சுத்திட்டு போற கில்லருங்க, கையில தூக்கிட்டு போற கில்லரா இது ஆக்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ எந்த அளவுக்கு வழக்கத்துல இருக்குன்னு பாருங்க. ஈவன் நம்ம ரீஜன் பாருங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எந்த அளவுக்கு இது வழக்கத்துல இருக்குன்னு பாருங்க. ஆனால் இது
டொபாக்கோ ஆரிஜின் கண்ட்ரியான அமெரிக்கா விட நம்ம கன்சம்ஷன் பண்ற நம்ம ரீஜன்ஸ்ல இந்த டொபாக்கோட கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நம்ம 4 கண்ட்ரிஸ்ங்க, அதாவது இந்தியா, சைனா, மலேசியா, இந்தோனேஷியா. இந்த 4 கண்ட்ரிஸால தான் இந்த அளவுக்கு நம்ம ரீஜன்ல கன்சப்ஷன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டொபாக்கோ டே எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ப்போம். இன் 1988ல வந்து WHO வந்து ஜெனரல் அசம்பிளி ஒன்று நடத்துனாங்க. அதுல தான் அந்த ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. அந்த ரெசல்யூஷன் பேர் வந்து WHO 42.19 பாஸ்ட் பை WHO-ங்க. இது அதுல தான் நோ டொபாக்கோ டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட மெயின் தீம் என்னன்னா இந்த டொபாக்கோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணவும் இந்த டொபாக்கோக்கு அகேன்ஸ்டான பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் தான் இந்த ரெசல்யூஷனோட மெயின் தீமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரோல் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டொபாக்கோவை பார்க்கலாங்க. இந்த WHO ப்ரொஜெக்ஷன் படி கிட்டத்தட்ட 31% ஆஃப் மேலும் 16% ஆஃப் ஃபீமேல்ஸும் டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2010 to 2025ல அதே ப்ரொடக்ஷன் படி 22% ஆஃப் மேலும் 25% ஆஃப் ஃபீமேலும் டொபாக்கோல வந்து தன்னை தானே குவிட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, WHO-வோட டார்கெட் என்னன்னா 30% ரிடக்ஷனை 2025 முடியறதுக்குள்ள அச்சீவ் பண்ணியாங்கிறது WHO-வோட எய்மா இருந்திருக்கு. இப்ப இந்தியாவோட கரண்ட் ட்ரெண்ட் பார்ப்போம். இப்ப இந்தியாவில் மெஜாரிட்டியா அந்த டொபாக்கோ வந்து ரிடக்ஷன் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் எதுனா 2004ல கொண்டு வந்த காட்பா ஆக்டுங்க. அதாவது சிகரெட்ஸ் வந்து அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் மெயின்லி இது கொண்டு வந்தாங்கன்னா டொபாக்கோவோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணவும் பப்ளிக் பிளேஸ்ல டொபாக்கோவை யூஸ் பண்றத ரிடக்ஷன் பண்ணவும் தான் இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 2008ல இந்தியா வந்து WHO FCTங்கிற ட்ரீட்டில வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2008ல வந்து இது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டொபாக்கோ பாக்கெட்லயும் அதுக்கான ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஆக்டை 2008ல அண்டர் காப்டால கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2019 எலக்ட்ரானிக் டெலிவரி சிஸ்டம், வேப்பிங் ப்ராடக்ட், சிஷா, அந்த ஹூக்கா இதெல்லாம் பேன் பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டா நியூஸ்ல தான் படிச்சுட்டு வந்தேன். திருச்சி ஏர்போர்ட்ல கொலாம்பூர்ல இருந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அந்த டொபாக்கோ வந்து கடத்தி வந்திருக்காங்க. அதை இப்போ பிடிச்சி கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். இப்ப இந்த எலக்ட்ரானிக் டொபாக்கோனா என்னன்னு தெரியுமாங்க? ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிக்டோடைன்னு ஒரு கெமிக்கல் சொன்னேன், அதான் ஒரு அடிக்டிவ் இருக்குன்னு சொன்னேன். அது அந்த டொபாக்கோ பிளான்ட்ல இன்க்ளூட் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வந்து அந்த நிக்டோடைனை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. டொபாக்கோ லீவ்ஸ் இருக்காது. அந்த நிக்டோடைன் மூலமா போதை ஏற்படுத்துவாங்க. இதுதான் அந்த எலக்ட்ரானிக் டெலிவரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஸ்டாட்ஸ்ல பார்க்கலாம். இந்த ரெசல்யூஷன்ஸ் மூலமா 40% மேல் டொபாக்கோ ஸ்மோக்கர்ஸ் வந்து 14.7% குறைஞ்சிருக்கு. 30% ஃபீமேல் ஸ்மோக்கர் வந்து 0.8% குறைஞ்சிருக்குங்க. ஓகே, தென் இந்தியாவில் எந்த அளவுக்கு டொபாக்கோ வழக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் இந்த சென்ட்ரல் ரீஜன்ஸ்லயும் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸும் அதிகமா இந்த டொபாக்கோக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பாவர்ட்டின்னு சொல்லலாம். தென் அங்க உள்ள அன்எஜுகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ்ல இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிற காரணம் வந்து இம்பார்ட்டன்டா என்ன சொல்லலாம்னா அங்க உள்ள என்விரான்மெண்ட். தட் மீன்ஸ் அங்க அப்பயே சொன்ன ஹில்லி ரீஜன்ஸ்லயும் ஃபாரஸ்ட் அதிகமா உள்ள ரீஜன்ஸ் இது ஈஸியா வளர்றதுன்னு சொன்னேன். அதனாலதான் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ்ல டொபாக்கோ ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. அதனால அங்க கன்சப்ஷனும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட மெஜாரிட்டி ஆஃப் டொபாக்கோ ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ரீஜன் தான். அதுவும் எஸ்பெஷலி மணிப்பூர்ல வந்து 50% எபோவ் ஃபீமேல்ஸ் வந்து டொபாக்கோ கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டொபாக்கோனால ஏற்படுற எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்பாக்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி இது கிரேட்லி நெகட்டிவ் இம்பாக்ட்னே சொல்லலாம். ஏன்னா 3.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் த லேண்டை வந்து டொபாக்கோவுக்காக ஃபார்மர்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல,
டொபாக்கோ க்ரோ பண்றதுக்காக 2 lakh ஹெக்டேர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து டீஃபாரஸ்டேஷனும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டொபாக்கோவை க்ரோ பண்ண லேண்ட்ல வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதனால அந்த லேண்ட்ஸை மறுபடியும் நம்ம அதர் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். லேண்டோட குவாலிட்டியே போயிருக்குங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கும் சரி, அதர் லோக்கல் அத்தாரிட்டிக்கும் சரி மிகப்பெரிய காஸ்ட் ஏற்படுத்துது இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். ஏன்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபாக்கோ இன் த வேர்ல்டு. எவ்வளோனா 7,61,335 டன்ஸ் ஆஃப் டொபாக்கோ வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த 3 ஸ்டேட்ஸுங்க எதுனா திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், இங்கேருந்து தான் மெஜாரிட்டி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்மோக்கிங்கை ரெண்டா பிரிக்கலாம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங். ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கா டைரக்டா ஸ்மோக்கிங் சிகரெட்ஸை கன்சியூம் பண்றது. பேசிவ் ஸ்மோக்கிங்னா இப்போ சிகரெட் கன்சியூம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து வர ஸ்மெல்லும் அவங்கள்ட்ட இருந்த ஸ்மோக்கும் சிகரெட் கன்சியூம் பண்ணாத நெய்பர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதான் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்றாங்க. 41% of male and 39% of female in India are exposed to the second hand smoking. இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1.3 million people in the சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன்ல ஸ்மோக்கிங்கே பிடிக்காம இறந்து போயிருக்காங்க. எதுனாலனா இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்னால தாங்க. தென் பாத்தீங்கன்னா டொபாக்கோட கண்ட்ரோல் பாலிசிஸ். மெயின்லி இதுக்கான ஆக்ட் வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்டுங்க, அதாவது காட் ஆக்ட் 2023. இதோட செக்ஷன் 4 படி ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸை ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, சிகரெட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை பேன் பண்ணுது. ஆனா இருந்தாலும் நீங்க சில அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்கலாம், இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோலாம் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது பான் மசாலா அதில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சரகேட்டி அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பண்றது டொபாக்கோ ப்ராடக்ட் தான், ஆனா டொபாக்கோ ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்றது தெரியாம பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க அட்வர்டைஸ்மே பார்க்கலாம், அந்த கேசின்னு ஒரு பிராண்ட் இருக்கும், இல்ல சாஃப்ரானை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ரானை தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது டொபாக்கோ தான்ட்டு. இந்த மாதிரி அட்வர்டைஸ் மூலமா இன்னமும் இந்த பான் மசாலாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அடுத்த டொபாக்கோ கண்ட்ரோல் பாலிசிஸ் கண்டிஷன்ஸ், இல்ல கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு செல்லர் வந்து அண்டர் 18, அதாவது ஒரு மைனர்கிட்ட வந்து டொபாக்கோவை செல் பண்ணக்கூடாது. அப்படி செல் பண்ணா அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஈவன் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கும், பிளஸ் ஃபைனோட. அது மட்டும் இல்ல, இந்த டொபாக்கோ ப்ராடக்ட் விற்கிற செல்லர்ஸ் வந்து அதை வந்து ஸ்டோர்ஸ்ல டிஸ்பிளே பண்ணக்கூடாதுங்க. எதுனாலனா அதை மைனர்ஸ் பார்த்து அதை பை பண்ணிடக்கூடாது, ஒரே ரீசனுக்காக செல்லர்ஸ் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இந்த டொபாக்கோ தடுக்கிறதுக்கான சில ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்குங்க, அதாவது நேஷனல் டொபாக்கோ குவிட்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மனம் திருந்தி நாங்க டொபாக்கோ வந்து வெளியே வரோம் அப்படின்னு சொன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் அவங்க டயல் பண்ணி அவங்க கவுன்சிலிங் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, செஷேஷன் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, அது மூலமாவும் கவுன்சிலிங் இப்ப வாங்கிக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டொபாக்கோட யூஸை குறைக்கிறதுக்காக நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இன்க்ரீசிங் டேக்ஸ் அண்ட் பிரைசஸ் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ங்க. ஆனா இது அந்த அளவுக்கு இந்தியாவில் எஃபெக்டிவா இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா வந்து நான் எங்க ஊர்லயும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மற்ற நெசசரி ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிட்டு இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா செலவு பண்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இருக்கிற 1 ரூபா 2 ரூபாலாம் போய்கிட்டு வந்து பீடிலாம் வாங்குவாங்க. அப்படிங்கிற போது இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருந்த மாதிரி தோணல. We need food, not tobacco. இதுல இந்த 2023 குளோபல் சாம்பியன் ஒரு நடந்துச்சு. அது மூலமா என்ன ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இருக்கிற டொபாக்கோ லேண்ட்ஸ்லாம் ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனுக்காக கன்வெர்ட் பண்ணி
வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸை தடுக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ப்ராசஸ்ல இருக்கு. அது போக போக நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் தெரிய வரும். ஓகே, அவ்வளோதாங்க. பி ஸ்மார்ட், டூ நாட் ஸ்டார்ட் த ஸ்மோக், லைவ் வித் ப்ரைட், நாட் வித் சோக். உங்க வீட்லயும் சரி, உங்க நெய்பர்ஸும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாராச்சும் இந்த மாதிரி ஸ்மோக்கிங்க்கோ இல்லாட்டி அதர் டொபாக்கோஸ்க்கோ அடிமையா இருந்தா அவங்கள இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள அதை ரிலீஃப் பண்ண பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை பற்றி ரொம்பவே அழகா நவீன் இன்னைக்கு பேசினாங்க. டொபாக்கோ பிளான்ட்ஸ் பத்தி, அதோட டைப்ஸ், புகையிலையால ஏற்படுற தீமைகள், அதோட பாதிப்புகள், அதை எப்படி நம்ம ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு பத்தி சூப்பரா பேசின நவீனுக்கு மிக்க நன்றி. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம். ஆமாங்க, 257 என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸோட மெயின் ஈவெண்ட்டை தான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்து நம்மளை சிந்திக்க வைக்கிற வகையில கண்டென்ட்டை அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்பீக்கர்ஸ். லைஃப்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி போவாங்க. சில பேர் சந்தோஷத்தை தேடி போவாங்க, சில பேர் நிம்மதியை தேடி போவாங்க, சில பேர் வாழ்க்கை தேவைக்கான பணத்தை தேடி போவாங்க. உலகத்துல பெரும்பாலான பிரச்சனைக்கு பணம் சொல்யூஷனா இருக்கு. ஆனா பணத்தால பொருட்களை மட்டும் தான் வாங்க முடியுமே தவிர உண்மையான சந்தோஷத்தை, நம்மளோட ரியல் ஃபீலிங்ஸ்லாம் வாங்க முடியாது. நம்ம லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் லெசனான மணி கேனாட் பை ஹாப்பினஸ், இந்த டாபிக்கை பத்தி தான் இந்த வாரம் மெயின் ஸ்பீக்கர் பேச போறாங்க. எஸ் அபர்ணா from first BSc Mathematics. தீப்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, மணி கேனாட் பை ஹாப்பினஸ், அதாவது பணம் சந்தோஷத்தை வாங்க முடியுமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னம்மா வந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கியே, நீ யாருமா அப்படின்னு கேட்கறது புரியுது. ரைட், நானே சொல்றேன். என்தூசியாஸ்டிக் வெபினார் சீரீஸில் வாரம் 257. நான் உங்க ஆர் அபிராமி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்ஸ். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கவிதையை பார்ப்போமா? எப்படி சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறோமே தவிர எந்த விதத்துல செலவு குறைக்கலாம் என்று யோசிக்கிறதே இல்லை. தேவைகளை குறைத்தாலே எதையும் தக்க வைக்கலாம். சிந்தனை செய். சரி, வாங்க இப்ப டாபிக் உள்ள போலாம். என்ன டாபிக்னா, பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாது, அதான் டாபிக் இல்லையா? ஒரு சிலர் இத ஒரு பழமொழின்னு சொல்றாங்க, இன்னொரு சிலர் இத வந்து புறக்கணிக்கிறாங்க. இந்த பழமொழியோட மீனிங் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சின்றது உள்ள இருந்து வருது இல்லையா? அத வந்து பணத்தால வாங்க முடியாது. மகிழ்ச்சின்றது உள்ள இருந்து வர்றது, அது நம்ம உடமையில எல்லாம் இல்ல, அதுதான் அர்த்தமே இல்லையா? மகிழ்ச்சின்றது ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படிதான் காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க? நானும் அப்படித்தான் யோசிச்சேன். ஒரு ஃபாரஸ்ட் கப் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்மையில் தேவையானது இவ்வளவு பணம் மட்டும்தான், மீதம் உள்ளவை வெறும் தற்பெருமையை காட்டுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானுங்க. நம்மளுக்கு இந்த உலகத்துல தேவைன்றதே இவ்வளவுதான், அந்த தேவைக்கு தேவைப்படுறன்ற பணம் இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம தற்பெருமை காட்டுறதுக்கு தான் நம்ம இன்னும் சம்பாதிக்கிறோம். அவரு அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நானும் சம்பாதிக்கணும், அவர் இவ்வளவு வச்சிருக்காரு, நானும் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட தற்பெருமையை காட்டுறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஒரு வறுமையில இருக்காங்களா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல, அவங்கள்ட்ட போயிட்டு பணத்தால மகிழ்ச்சியை வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க சிரிப்பாங்களாம், ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க கையில பணம் இருந்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இத ஆராய்ச்சி செஞ்சாகணும் அப்படின்ட்டு அமெரிக்க உளவியல் சங்கத்துல இருந்து ராபர்ட் கெனி, எட்டி அப்படின்ட்டு 2 பேரு ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. என்னன்னா, ஒரு குறைந்த அளவு, அதாவது இன்னைக்கு தேவைப்படுற பணம் வச்சுட்டு ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு, அவரை கூப்பிட்டுட்டு பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவர் சொல்றாரு, என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, என்னால சந்தோஷமா இருக்க முடியுது, என்னால நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் விரும்புவதாக ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. இதுவே அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சிட்டு நிறைய பணக்காரங்க இருக்காங்க இல்லையா?
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்துல அதிகமா பணம் வரக்குள்ள அவங்க ரொம்ப தனிமை ஆயிடுவாங்களாம். தனிமையாகி கஷ்டமாயிடுவாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க இழந்துருவாங்களாம். ஒரு நல்ல நட்ப இழந்துருவாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் ஆயிக்குள்ள அவங்க ரொம்ப தூக்கம் இல்லாம, மன அழுத்தமாயி, கடைசியில போதைப் பொருள் யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருவாங்களாம். அவங்க யூஸ் பண்ற போதைப் பொருள பார்த்து, அவங்களோட குழந்தைங்களும் அந்த போதைப் பொருள யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது? பணம் நம்மள பாதுகாக்கவும் இல்ல, நம்மள காப்பாத்தவும் இல்ல. அப்படின்னு நல்லாவே தெரியுது இல்லையா? நெறைய பேர் கேக்குறாங்க, பணத்தால மகிழ்ச்சிய வாங்க முடியுமான்னு. நம்மளோட டாபிக்கும் இன்னைக்கு இதான் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் உங்க கிட்ட தான் இருக்கு. ஆமாங்க, உங்க கிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்க உங்க வீட்ல உங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. அது உங்களோட ரூம். உங்க ரூம சுத்தி என்ன இருக்கு? நீங்க வாங்குன திங்ஸ் எல்லாமே இருக்குமா? நீங்க வாங்குன ட்ரெஸ்ஸு, ஷூஸ், பேக் எல்லாமே நீங்க வாங்குன உங்களுக்கு புடிச்சு, ரொம்ப சந்தோஷமா வாங்குன பொருட்கள் தான் உங்கள சுத்தி இருக்கும். ஆனா, இப்ப அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? "ஐயோ! வீடு நெறைய ஒரே குப்பையா இருக்கு" அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, அதெல்லாம் நீங்க